நாம் விடுதலையோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுதாவா? நாம் விடுதலையோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எந்த ஒரு அடிக்ஷனும் இல்லாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்லாமல் இருப்பது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? ஆமாம். சிலர் பெரிய அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, சிலர் சின்ன சின்ன அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஆமாம், சில பேர் 30 வயசுலேயும் ஆமாம் தெரியாமல் குச்சி வாங்கி நினைச்சிட்ருக்குறாங்க, சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ சாப்பிட்டது ஆமாம் இப்போ வரைக்கும் என்ன செய்ய முடியல, விட முடியல. குச்சி சாப்பிட்றதுல இருந்து ஆமாம் இப்படி பல சின்ன சின்ன மறைமுகமான அடிமைத்தனமும் இருக்குது, பெரிய பெரிய அடிமைத்தனமும் இருக்குது. அதில் கவலையோடு இருப்பது, ஆமாம் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பது, திடீர்னு அமைதியாவது, இதெல்லாம் ஒரு அடிமைத்தனம். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதல்ல இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படிங்கிறார். என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்கள்? விடுதலையோடு இருப்பது. ஆமாம், எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல், ஆமாம் எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ளாமல் இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், விடுதலையோடு இருப்பது ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் விரும்புகிறீங்க?